சத்தியமான இப்படி இருந்தா நான் நினைச்ச காரியம் எப்படி வருங்க. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போறேன். விஷயமா சொல்லுங்க. இந்த நாட்டின் இளவரசன் ஆனந்தன் இருந்தானே, அவனுக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. எனக்கு புத்தி கேள்விட்டா அவன் திருமணம் விட்டா நாம் நினைத்த காரியம் வருங்க. அப்படியா சொல்லுங்க. அவனுக்கு விருப்பம் இல்லாத திருமணம். அப்படி இருக்கும்போது அவனோ மனக்காலில் உள்ளான். என்னை தேடி நாடி வருவான். அப்படி இருக்கும்போது என்னை தேடி நாடி வந்தா அழைத்து வந்து உரைக்கு முன்னாடி நல்லா விடுற பையா நாடு நகரம் வரப்போதில்ல வரப்போது அவனை விடவே கூடாது. அப்படி இருக்கும்போது நேரத்தை கடத்த வேண்டாம். ஆண்டவனை பார்க்க அவனுக்கு தொட்டு தாலி கட்டிய மனை வந்து ஆடு வைக்கிறதுக்கு என்ன திமிர் இருக்கா? என்ன பார்த்தான்னா இருக்கிறவன் இந்த கரையில ஒரு அப்புறம் சொல்லி என்ன திமுறை முறை நடக்கிறான். அவன் முகத்துல முடிஞ்சு போறது கிடையாது. இந்த ஆழத்துல காலை இந்த கோட்டையில படாது என் தலைமுறையை சந்திக்கிற ஒரு வழி பிறக்கிறாங்க பார்க்கிறேன். என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? நீங்கள் யார்? எப்பேற்பட்டவர்? படித்தவர், பண்பானவர். அப்படி இருக்கும்போது அந்த ஏழை பெண்ணை திருமணம் செய்து வச்சிட்டாங்களே. செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்த்தி ஆட்சி செய்யும் பொறுப்பு உங்களுக்கு வர வேண்டும். ஒரு இளவரசர் பதவி வேண்டாம், செல்வம் வேண்டாம். நீங்க நல்லா இருந்தா மட்டும் போதுங்க. எனக்கு நீங்க நல்லா இருந்தா மட்டும் போதுங்க. கேளுங்க. எத்தனையோ ஒரு கேட்கவில்லையே. அந்த ஏழை பெண்ணை திருமணம் செய்து வச்சிருக்காங்களே, அதை நினைக்கும் போது என் மனதில் வெடிக்கிறது.
நான் ஆளாவிட்டால் தகையாக இருப்பார்கள். எனக்கு ஒரு குறைதான் இவர் வளர்ந்து இவர் போல ஒரு நல்ல படைத்தவர்கள் அனைவருக்கும் ஒரு நம்பரா சமமாக என்ன நம்புங்க, உங்களுக்கு வராது நம்புங்க. என்னவோ தெரியவில்லை. சற்று நான் நினைத்ததெல்லாம் தொட்டது துரோகம் என்று போகிறது. ஆனால் நான் தொட்டது துரோகாவலை போகிறது. எதுவும் சரியாக அமையவில்லை. என்னவென்று புரியவில்லை. உண்மைதான் உண்மைதான். என்ன நடக்குது தெரியுமா? உங்களுக்கு 7 நாட்டு சடி, அதனால்தான் இப்படி ஏற்பட்ட செயல் நடக்கிறது. அப்படியா? உங்களுக்கு ஆகாத செயல் நடக்கிறது. அதனால புரோகிதர் கணித்து உங்களுக்கு 7 நாட்டு சனி இருக்கிறது என்று சொல்கிறார். அதற்கு தீர்வும் கண்டுவிட்டேன். எங்க தெரியுமா? இதே நாட்டில் கணிகர் வீதி ஒன்று உள்ளது. அங்கு மிஸ் மீரா ஒருவர் இருக்கிறார். அங்கே சென்று உங்கள் ஜாதகத்தை கொடுத்திருக்கிறேன். அவருடைய நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்தையும் சும்மா புட்டு 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 வச்சிருக்காங்க. அப்படியா? அப்பேற்பட்டவங்க யோசனை மனைவிக்கிறாத யோசனை உங்களுக்கு அப்படியெல்லாம் இப்போது சென்று அந்த பார்த்து அப்படியாகட்டுங்க. காலத்துக்கு வாங்க 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 வாங்க. சொல்லுங்க. சொல்ல போறேன். என்ன விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. இந்த நாட்டின் இளவரசன் இருக்கிறானே ஆனந்த, எங்க தெரியுமா இருக்கிறான்? எங்க? நமது வாயற்படியில் நாயை போல காத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு என்னிடம் உள்ள பணத்திமருக்கு எத்தனையோ காசு பயணம் செய்யணும். வரலாங்க. ஆனால் கேட்டு 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 கை கால்களால் இளவரசி, பரிகாரம்னா என்ன சும்மாதானா? நல்லது நடக்கணும்னா கஷ்டப்பட்டாதான் நல்லது நடக்கும். அப்படியா? அதனால்தான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்கள் எதிரென்று உழைத்தாலும் அது நிச்சயமாக ஒரு அர்த்தம். அது மட்டும் இல்லைங்க, கணிகர் வீதி வந்துட்டுமே. இதுதான் கணிகர் வீதி. அடடே, ஆமா, பேசிக்கொண்டே வந்துட்டோம். ஆமாம், அந்த மிஸ் மீனா என்று சொல்லக்கூடிய அவங்க இல்லை மிஸ் மீனா வீடுதானே. திரும்பி பாருங்க. சொல்லாதீங்க. வாயில அடிக்க. கோயிலுங்க. அப்படியா? கோயிலு. ஓஹோ, கருவறையே இங்கதான் இருக்கு. அப்படியா? ஆமா. ஏன் கேக்குறீங்களா? எல்லா தெய்வமே இங்கதான் இருக்கு. அப்படியா? ஓ, அவங்க பார்க்கலாம்.
எல்லா தெய்வத்துக்கும் பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க எப்பேற்பட்டவங்க தெரியுமா? இவங்க கிட்ட பெரிய பெரிய விஐபி தான் வருவாங்க. அப்படியா? ஆமா, பெரிய பெரிய விஐபி லைன் கட்டி வருவாங்க. பெரிய பெரிய விஐபி தான். அது மட்டும் இல்ல, அமாவாசை ஆனா போதும் மலைநூறு போவாங்க. மலைநூறுல போயிட்டு சும்மா எலுமிச்சை பழத்தை சுத்தி ஒரு இருச்சங்கள் இப்பேற்பட்ட வழக்கம். ஆமா, அப்பேற்பட்ட மகத்துவம் செல்வம் கொழிக்கும். அப்படியா? அப்பேற்பட்டவங்க அவங்களா போயிட்டு குடிச்சலுக்கு இருந்து சொல்றீங்களே, அப்படிதான் அப்பேற்பட்ட விருதை பார்க்கணும். நம்பிதான் அவங்க ராஜாக்கள் கையில வச்சுக்கிறாங்க. அதனால எல்லாத்தையும் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்தையும் புட்டு வைப்பாங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஜாதகத்தை கொடுத்திருக்காங்க கிட்ட உங்களுடைய நிகழ்காலம் எதிர்காலம் எல்லா காலத்தையும் நம்ம புட்டு வைப்பாங்க. நீங்க போக வேண்டியதுதான். இந்த நாட்டின் இளவரசன் ஆனந்தன் வந்திருக்கிறேன் என்று சொன்னா மட்டும் போதும். முதல்ல கதவு தட்டும். கதவு தட்டினாதான் இந்த நாட்டு இளவரசன் வந்திருக்குன்னு சொன்னா மட்டும்தான் கதவை திறப்பாங்க. உரைச்சாதான் கதவையே திறப்பாங்க. அனாவசியமா யாருக்கும் திறக்க மாட்டாங்க. ஒரு கோடி ரூபாய் கப்பப்படுத்த வேண்டும் என்றால் அதுக்கான இருக்கா? நீங்க அப்படியா? இருக்குங்க, எதுக்கு கவலைப்படாதீங்க. கார் வாங்கிருக்கேன். அது கார்ல போறேன்.